கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட். This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிசாசானவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கினால் என்ன ஆகும்? 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். என்ன மாதிரியான நோக்கம் அவனுக்கு? ஏன் ஒரு மனிதனோட மனதை குருடாக்குகிறான்? சுவிசேஷத்தின் ஒளியை அவன் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக. பார்த்தீங்களா, இயேசு பிசிக்கலாக சரீரப்பிரகாரமாக நின்று அந்த யூத மக்களை பார்த்து பேசுகிறார். நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் அவர்களோ இவரை இருள்னே நினைக்கிற அளவுக்கு நினைக்கிறான். அவர்கள் இருளை ஏற்றுக்கொண்டு இருளுக்குள் இருப்பதை போல தான் அவங்களோட போக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம். சில விஷயங்களை நம்ம கவனிப்போம். யோவான் 8 அதிகாரம் 18. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். 27. பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். அப்போ பாருங்க, பிதாவை குறித்து பேசுகிறார். அவர் பிதாவை வெளிப்படுத்த வந்தவர். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே பிதாவை வெளிப்படுத்துவதற்கு தகுதியானவர் என்று ஏற்கனவே நம்ம முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு விளங்கலையாம். அப்படின்னா உங்கள் பிதா யார்? ஏன்னா இவங்க மனசுக்குள்ளே யாரை நினச்சின்னு இருக்காங்க? யோசேப்பை நினச்சின்னு இருக்காங்க. அவரோட மகன்தான் இவர் என்று பார்க்குறாங்க. ஆவிக்குரியதை ஆண்டவர் பேசும்போது அதை சரீரப்பிரகாரமாகவே புரிந்து கொள்கிற வழக்கம் அன்னைக்கு இருந்தது. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆவிக்குரியதை சொன்னால் அதை சரீரப்பிரகாரமாக புரிந்து கொள்வது அல்லது தவறாக புரிந்து கொள்வது. ஏன் இத்தனை மார்க்க பிரிவுகள் இருக்கிறது? கிறிஸ்தவத்தில் 20,000க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்கிறதாம். அதை விட அதிகமாக தான் இருக்கணும். ஏன்? ஆவிக்குரியதை ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்தி புரிந்து கொள்வதில்லை. ஆவிக்குரியதை மாம்சத்துக்குரியதை போல புரிந்து கொள்வது, மாம்சத்துக்குரியதை ஆவிக்குரியதாக பேசுவது, புரிந்து கொள்வது. இதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. 21வது வசனம், யோவான் 8. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார்கள். பார்த்தீங்களா, தற்கொலை பண்ணிக்க போகிறாரோ அப்படின்னு நினைக்கிறாங்களாம். பரலோகத்துக்கு தான் போவதை குறித்து பேசுகிறார். அப்போது இருளுக்குள் இருந்து ஒன்றை ஒரு மனிதன் தேடினால் எதையுமே அவனால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பொருள் எங்கே இருக்குன்னே தெரியாது. மொத்தமாக இருட்டுக்குள் இருக்கிறான். வெளிச்சத்துக்கு வந்தால் மட்டும்தான், அல்லது வெளிச்சத்தை அவன் பயன்படுத்தினால் மட்டும்தான் ஒன்றை அவன் கண்டுகொள்ள முடியும். இவங்களோட பிரச்சனை என்னன்னா, பிசாசானவன் என்னுடைய மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான். ஒளியே நின்று பேசும்போது கூட அந்த ஒளியை குறித்து அவர்களால் புரிந்து கொள்ள முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியலை. அதனாலே அவர்களால் விசுவாசிக்க முடியலை. 32வது வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். நல்ல வார்த்தை தானே. சத்தியத்தை தெரிந்து கொள்ள நீங்கள் இருக்கும் பாரம்பரியம் மூட நம்பிக்கையில் இருந்தாலும் நீங்கள் வெளியே வந்துடலாம். இது சாதாரணமாகவே ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவங்க விடுதலைன்ற வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டான். என்னன்றான், நாங்கள் தான் ஏற்கனவே யாருக்கும் அடிமையே கிடையாது, என்ன விடுதலை ஆவீங்கன்னு சொல்கிறீங்க? 33வது வசனம், அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாக இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். அவங்க பொலிட்டிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரோமர்களுக்கு நாங்கள் அடிமைகள் இல்லை. ஏன்னா ரோமர்கள் நிறைய அடிமைகளை வச்சுருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, ரோமர்களுக்கு நாங்கள் அடிமைகள் கிடையாது, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், அதனால் விடுதலை அப்படின்ற ஒரு விஷயம் எங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஆவிக்குரிய விடுதலையை பற்றி உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்களின் மனக்கண்கள் குருடாக இருக்கிறது. அந்த குருட்டுத்தன்மையை போக்குவதற்காகத்தான் சத்தியமாக வெளிச்சத்தை சொன்னால் அதையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. 39
அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. 53. எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்றார்கள். 56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லும் பொழுதெல்லாமே சரீரப்பிரகாரமான அந்த மரபு இருக்கு இல்லையா, ஜீனியாலஜி, அதை தான் மைண்டில் வச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவரோ ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாச சந்ததியாக மாறுவதை பற்றி பேசுகிறார். அவங்களுக்கு அந்த பார்வை வரலை, அதை அவங்களால புரிஞ்சிக்க முடியலை. 37வது வசனம், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். ஆண்டவர் தெளிவாக அடிக்கிறார் அவங்கள. என் உபதேசம் உங்களுக்குள் புரிந்து கொள்ளப்படவில்லை. இடம்பெறாத அப்படின்னா என்ன? யூ ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட் த டாக்ட்ரின் விச் ஐ ஸ்பீக் டு யூ. 39. அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. ரோமர் 2ஆம் அதிகாரம் 28, 29. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்தசேதனம் விருத்தசேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்தசேதனமே விருத்தசேதனம். இப்படிப்பட்டவனுக்கு உரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அப்போ அவர்கள் புறம்பான சரீரப்பிரகாரமான ஆபிரகாமின் வம்சத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்கிற பெருமை பாராட்டினாங்களே ஒழிய, ஆபிரகாமின் விசுவாசத்தினாலே அவர்கள் விசுவாச சந்ததியாக மாறுவதை குறித்து ஆண்டவர் பேசினால் அவர்களால் அதை புரிந்து கொள்ள பார்க்க முடியவில்லை. இன்றைக்கும் கூட ஆபிரகாமுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் அப்படின்ன உடனேயே பெரும்பான்மையான கிறிஸ்தவ கூட்டம் என்ன நினைக்குது? ஆபிரகாம் செல்வசீமானாக இருந்தார் இல்லையா, பொன்னும் பொருளும் நிலபுலன்கள் எல்லாம் தேவன் அவரை கொடுத்து ஆசீர்வதித்தார் இல்லையா, கானான் தேசத்தை அவர்கள் சந்ததி பெற்றுக்கொண்டார்கள் இல்லையா, அதே மாதிரி இந்த பூமியிலே பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யங்களும் நாம் அடைவோம். அதுக்கு அர்த்தம்தான் ஆபிரகாமுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிதான் போதிக்கிறாங்க. அதுதான் அவனுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறது. சரீரப்பிரகாரமாக புரிந்து கொண்டு இன்னைக்கு கூட உலகமெங்கும் இருக்கிற மிகப்பெரிய திரளான கூட்டத்தை ஈர்த்து கொண்டிருக்கும் பிரசங்கியார்கள் ஆவிக்குரியதை சரீரத்துக்குரியதாக போதித்து, சரீரத்துக்குரியதை ஆவிக்குரியது என்று பெரிதாக்கி போதித்து, தங்கள் வயிறை கடவுளாக்கி இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேலே தங்களுடைய கோட்டையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். 41வது வசனம், நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். எவ்வளோ தெளிவாக இருக்குல்ல? பிதா அப்படின்னு சொல்கிறீங்களே, அது எங்கள் தேவன் அப்படின்றாங்க, ஏகோவா தேவன் சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி நீங்கள் விசுவாசிக்கிறதா இருந்தால் அவரிடத்துலேருந்து வந்த என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அன்பு கூறுவீர்களே. ஆனால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றீங்களே. 44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாபமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள், பிசாசு உங்கள் பிதா. கரெக்டாக இருக்கா? இப்போ அவர்கள் மனக்கண்களை அந்த பிசாசு குருடாக்கி வச்சிருக்கான். இதெல்லாம் காதில் வாங்காதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், இது தவறாக போதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிடுறான். இன்றைக்கி அதனால தான் மதங்கள், கிறிஸ்தவத்துக்குள் இருக்கிற மதங்கள், மனிதனை தங்களுடைய ஸ்தாபகராக கொண்ட நிறுவனங்கள், இவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவின் உபதேசத்தை சொன்னால் ஏற்றுக்க மாட்டுறாங்க. அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு நடப்பதிலும் உணர்வெழுச்சியிலும் சரீரப்பிரகாரமான நன்மைகள் கொட்டும்படியான வழியையும் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. செவிக்கின்பமான போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு போகிறாங்க. நீங்கள் யார்?
கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அதற்குள் ஒப்பு கொடுத்தீர்களா? உங்களை அதில் கீழ்ப்படிந்தீர்களா? நல்லா இருக்குது, திருமறை நேரம் ரொம்ப நல்லா இருக்குது, நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன், கேட்டுட்ருக்கேன். ஆனால் இந்த சத்தியத்துக்கு இன்னும் கீழ்ப்படியாமல் இருந்தா கேட்டுகிட்டே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? கண்ணாடியில் சுவாப முகத்தை பார்த்து தன்னை சீர் செய்து கொள்ளாமல் இருப்பவன் கண்ணாடி பார்க்கிறதுல என்ன பிரயோஜனம்? சுயாதன பிரமாணத்தை உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற இந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால், அந்த புதிய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால், கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால், வருஷக்கணக்கில் கேட்குறேன், எழுதி எழுதி வச்சிருக்கிறேன்றதில் என்ன பிரயோஜனம்? 51வது வசனம், ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கு மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்குகிறாய் என்றார்கள். ஆபிரகாமை விட பெரிய ஆளாகவா? எங்கள் முற்பிதாக்களை விட பெரிய ஆளா? அப்போ தான் சொல்கிறாரு, நான் எவ்வளோ பெரிய ஆளுன்றதை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கவும் போகிறதில்ல, உங்களுக்கு அது விளங்காது, ஆனாலும் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாக இருந்தான், அதை கண்டு கலிகூர்ந்தான், நான் ஆபிரகாமுக்கு முன்னமே இருக்கிறேன் என்று சொன்னார். இது அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல. இந்த யோவான் சுவிசேஷ புத்தகம் தொடங்கும் போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் வந்த அந்த சொந்தமான ஜனமோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மாம்சத்தில் வந்த அந்த வார்த்தையை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் பெறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு முந்தி இருந்தவர். ஒரு முறை மோசே கேட்குறாரு, உன் பெயர் என்ன? நான் என்னன்னு சொல்கிறது, உன்னுடைய பெயர் என்ன? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13-14. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்களினிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். இங்கே சொல்லப்பட்ட பெயர் என்ன? இருக்கிறேன். அவ்வளவுதான், இருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் ஆபிரகாமுக்கு முன்னமே இருக்கிறேன். அப்போ என்றென்றைக்கும் இருக்கிறவராக இயேசு கிறிஸ்து, என்றென்றைக்கும் இருக்கிறவராக நம்முடைய பிதாவாகிய தேவன், இதை அவங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது தான் அந்த கண்டிஷனுக்கு, அந்த நேரத்துக்கு. ஆனால் முழுமையான வேத வெளிப்பாடு நம்முடைய கையில் புத்தகமாக இருக்கும் பொழுது இன்றைக்கும் கூட இதை ஏற்றுக்கொள்ள முடியாமலும் இதற்குள்ளே பல பிரிவினைகளாக சிந்தித்து கொண்டு கிறிஸ்தவம் பிரிந்து கிடக்கிறது. அவர்கள் ஆண்டவர் பேசுவதை காதல கேட்டாங்க, ஆனால் கேட்டுட்டு இருக்கும்போதே முரண்பட்டு கொண்டே இருந்தாங்க. They heard but they contradict immediately. அந்த முரண்பாடுகளுக்கு நடுவில் அவர்களாலே இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, விசுவாசிக்க முடியவில்லை. இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது முரண்பாடுகள் உங்களுக்குள் தோன்றுகிறதா? அதை சரி செய்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நிதானமாக பகுத்து அதை பார்ப்பதன் மூலமாக அதை சரி செய்ய வேண்டும். எது நம்மை பிடித்து இழுத்து கொண்டே போகிறது? வாட் இஸ் புல்லிங் யூ? அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 30வது வசனம், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். மாறுபாடான போதனைகள் பலரை இழுத்து கொண்டு போகிறது. ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் இன்னைக்கு ஒரு விதமான போதனை, ஆண்டவர் இயேசுவை வெறும் மனிதன் என்றும் வெறும் தூதன் என்றும், அவர் தேவனுடைய குமாரன் இல்லை என்றும், அவருடைய தெய்வீக தன்மையை குறித்து அவர்கள் கேள்விக்குறியை உண்டாக்கி குழப்பிக் கொண்டிருக்கிறாங்க. அதனால ரொம்ப கால சத்தியத்தை அறிந்தவர்கள் கூட தடம் மாறி போய்கொண்டிருக்கிறார்கள். நாம் கவனமாக இருக்கணும். சத்தியவசனம் நமக்கு தெளிவாக போதிக்குது. சிறு குழந்தையை போல நாம் விசுவாசத்தினால அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வோமானால் நல்லது.
புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும் பகுதிகள் உண்டா? ஆம். மறைவான பகுதிகள் உண்டா? ஆம். ஆனால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறவைகள் நம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவானதில் எந்த குழப்பமும் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதை பற்றிய விஷயத்தில் எந்த குழப்பமும் இல்லை. பரலோகம் போவதற்கு இதை செய்ய வேண்டும் என்கிற உபதேசத்தில் எந்த குழப்பமும் இல்லை. பிதாவாகிய தேவனை விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்து பரிசுத்த ஆவியானவர் ஏவின இந்த திரு வார்த்தைகளாலே நாம் வழிநடத்தப்படும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. சிந்தியுங்கள். இது மிகவும் முக்கியமானதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனக்கண்களை பிசாசு குருடாக்கக்கூடியவன் என்கிற எச்சரிக்கை நமக்கு தேவை. தேவ வசனங்களை வாசிக்க தான் அந்த வெளிச்சம் தான் நமக்குள்ளே பிரகாசம் தந்து நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறது. தொடர்ந்து சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே யூத ஜனங்களுக்கு முன்பு நின்று அவர் சொல்லும் சத்தியங்களை அவர்கள் கேட்டு புரிந்து கொள்ளாமல் முரண்பட்டு அவரை கொலை செய்யும் அளவுக்கு இருந்த சமயத்தில் அவர் பேசிக்கொண்டு மிக பொறுமையாக நடந்து கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் எங்கள் மீது நீடிய பொறுமையாக இருக்கிறீர். நாங்கள் சத்தியத்தை அறிந்த அளவில் கூட நடக்கிறதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம்ப்பா. நாங்கள் சரியாக உமக்கு பிரியமாக நடக்க எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.